ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பெங்களூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் சிக்கபல்லாப்பூர் என்ற இடத்துல சிவன் கோவில் இருக்குது. அங்கே பார்க்கலாம் வாங்க. இது சிக்கபல்லாப்பூர் பஸ் ஸ்டாண்டு. சிக்கபல்லாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்கிறது. பாருங்கள், கோவிலாண்ட வந்துட்டோம். இதுதான் கோவில். கோயம்புத்தூரில் ஈசா இருக்கிற மாதிரி சிக்கபல்லாப்பூரில் இந்த ஈசா கோவில். கோவில் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வருது. பாருங்கள், எல்லாம் கோவில் சாமி தெரிந்து பாருங்கள். சிவபெருமான் அங்கே இருக்கிறாரு. இப்போ தான் வேலைங்க நடந்துட்டு இருக்குது. சுற்றி மலையை சுற்றி இந்த கோவில் அமைந்துள்ளது. ரொம்ப அழகாக இருக்கிறது. சாலை போக்குவரத்து இப்போ தான் சரிப்படுத்துகிறாங்க. பாருங்கள், சாமி பாருங்கள். கோயம்புத்தூரில் ஈசா இருக்கிற மாதிரி இந்த சிக்கபல்லாப்பூரில் ஈசா. இது என்ட்ரன்ஸு, கோயிலினுடைய என்ட்ரன்ஸ் அதுதான். மிகவும் அழகாக சுற்றி மலைகளோடு அமைந்துள்ளது. பார்க்கிறதுக்கு அழகாக கிரீனாக இருக்கிறது. இது பெங்களூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் சிக்கபல்லாப்பூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ட்ரெயினில் போனாக்கா சிக்கபல்லாப்பூர் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இறங்கி ஆட்டோ பிடிச்சாச்சுன்னா ஆட்டோவில் போயிடலாம். பாருங்கள், எவ்வளோ அகலமாக இடம், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கல் பொதிக்கப்பட்டுள்ளது. வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. ஹோட்டல், எங்கள் மதியம் சாப்பாடெல்லாம் அங்கே ஹோட்டலில் கிடைக்கும். இது சுவாமியை சுற்றி பார்த்துட்டு வரோம். அவ்வளோ அருமையாக இருக்கிறது இந்த கோவில். உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இந்த கோவிலை வந்து தரிசித்துவிட்டு செல்லவும், இறைவன் அருள் பெறவும். சிவபெருமானை இங்கு வந்து பார்க்கலாம். சிவபெருமான் அருகில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அங்கே அருமையாக காற்று வருது. சில்லுன்னு காத்தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கடவுள் அருகாமையில் போய் உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு காற்றோட்டமாக இருக்குது பாருங்கள். இந்த கோவில் மிகவும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றி மலைகள் உள்ளது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சாமியை பார்க்கும்போது உடலெல்லாம் கூசுகிறது. அவ்வளோ அமைதியான இடத்துல இவர் இருக்கார். இது ஹோட்டலு. இங்கே சாப்பாடெல்லாம் இங்கே கிடச்சிடும். இது வந்து என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறதுக்கு இந்த வழி தான். வருவதற்கு வெளியே வேறு வழி இருக்குது.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.